எங்க அம்மா எங்க? போதும் போதும். ராஜா, உடம்பெல்லாம் சௌக்கியம் தானே? உடம்பு தானே. கொண்டுகிட்டு போனதை அப்படியே திருப்பி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நான் தங்கம். கண்ணு, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. மாடு, கோழி, பன்னி, ஆடு. சீக்கிரம் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிக்க. ஏமா? தீட்டு கழியுண்டா. என்ன தீட்டு? கடல் தாண்டி போயிட்டு வந்தாலே தீட்டு தாண்டா. கடல் தாண்டி போயிட்டு ராமாயணத்துல அனுமார் கடலை தாண்டினார். அவர் எந்த கங்கையில குளிச்சார்? ராமா ராமா, ஹனுமார் எல்லாம் தேவாண்டா, நாம எல்லாம் மனுஷா. சீக்கிரம் போய் குளிச்சுக்கோ. குளிக்க, திருஷ்டி கழிக்க எல்லாத்துக்கும் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். தவறிட போகுது. சீக்கிரம் போ. இதுக்கெல்லாம் கூட நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? 2 வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அம்மா உலகா ரெடியா? தேங்காய் பூசணிக்காய் ரெடியா? ஐயா குருக்கள, நாங்க ரெடி. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இவனை காணுமே, நேரம் ஓடிட்டு இருக்கு. தம்பி, நீ என்ன பாதிக்கிற? என்ன கவனம் சொல்ற? கிழக்கு பார்த்து உட்கார்றா. ஐயா குருக்கள, போடுங்க. சர்வ மங்கள பாத்திரம் கொடுங்க. நீ ஏன் நிக்கிற? என்ன இது மழை? ஐயோ, என்ன கொடுமை பண்ற? துப்புரா. வாமா சீக்கிரம். வேண்டாம், ஓட என் தலையில. ஐயோ, தும்மாதீங்க தும்மாதீங்க. கையெடுத்து கும்பிடுற, தும்பிடாதுங்க. தும்மாதீங்க அக்கா. தனியா உட்காந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? வந்திருக்கிற விருந்தாளிங்க சாப்பிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன மெதுவா சாப்பிட்டா போச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல. 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோமே. சரியா சொன்னேன். உட்கார். என்ன, எப்படி மேல் நாட்டுக்கு போய் என்ன படிச்ச? எதை கத்துக்கிட்ட? விவரம் எப்படி? வெறும் புஸ்தக படிப்போட நிறுத்தல மாமா, அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது 3 சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா? 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. செல்வா, செல்வா, ஏதாவது இன்னும் திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பில்ல எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமா செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பெல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்ம வச்சுங்களேன். இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி வாங்கி. என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். திருட்டு பயல, கல்யாணம் செய்தவீன்னு நேரடியா கேளேண்டா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேட்கறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சுக்கினா நான் சரின்னு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா அண்ணா அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒன்னும் செய்தாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க. எப்போ தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ, இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காது. என்ன, அவனுக்கு நேரம் வந்தாச்சு.
அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்குனது குரு இல்ல, ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட். பேசாம எதுக்கு எடுத்தாலும் அகட விடம் பேசிக்கிட்டு கன்சாமண்ண இன்னும் 2 நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்திடுறேன். உங்க பிரியம். தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே. மங்களம், போய் தம்பியை கூட்டிட்டு வா. ஆஹா, ஓஹோ, வேற வழி என்னங்க நீங்க எந்த காரியத்துக்காக இந்த வீட்டு விவகாரத்தை எல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு அவதிப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப பொசுக்குன்னு எழுந்திருச்சு வந்துட்டா நம்ம காரியம் எப்படி முடியும் சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கே வந்து பேசுறாங்க. இதுல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நல்லா இருக்கு போங்க. நீங்க என்ன உலகம் தெரியாம இருக்கிறீங்க? ஹுவா ஹுவான்னு அழுகிற பிள்ளைதான் பாலை குடிக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்படணும்னா கேவலமா கௌரவமா குறுக்க நடுக்க சந்திரா பூந்துல இதுல எடுக்கலாம் பூந்துருவாங்க. நாம தான் காரியத்தை. ஆமா, இப்ப எனக்கு ஒரு பெண் இருக்குங்கிறதும் அதுக்கு கல்யாண வயசு வந்துட்டுங்கிறதும் செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு என் பொண்ணுதாங்கிறதும் எங்க அக்காவுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவசியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவும் தெரிஞ்சும் அதை பத்தி நினைச்சே பார்க்காதவங்க கிட்ட என்னத்த பேச? நாமே வலுவுல போய் பொண்ணை கேட்பானே, ஆசையும் அக்கறையும் இருந்தா அவனே வந்து நேர கேட்டுக்கிட்டுமே இருக்கலாம்ல. இந்த பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாம கேட்டு அவங்க மறுத்துட்டாங்கங்கிற குறை அவங்க பேர்ல இருக்கணுமே தவிர நாம கேட்காமலே விட்டுட்டோங்கிற பழிய நாம சுமந்துக்க கூடாது. நான் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா, கோடிக்கணக்கான சொத்துல இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி வந்து புகுந்தானா நாம எல்லாருக்குமே அது இடைஞ்சல். இப்ப உங்க பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப நானே இருக்கேன், கை கூசாம நடுங்காம எடுக்கலாம் திங்கலாம் உங்களாம். அக்கா வைக்க நான் விரும்பல. அப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. உண்டு இல்லைங்கிறத பழிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அபிப்பிராயம் என்கிட்ட இருந்து வந்தா நீங்க அங்க காட்டி. இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வள்ளி, 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 வள்ளி. ஐயோ விடுங்க, போற விடுங்க, விடுங்க. முஞ்ச பாரு, மூஞ்சிக்க எவ்வளவு மாட்டுக்கிறா வலிக்குதா? இப்படித்தானே என் கையை வலிச்சிருக்கோம். எப்படி ஆரஞ்சு போடுவேன். எவ்வளவு நாள் என் கதவை தட்டுறது? இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படியே நான் இதா இருப்பேன். நான் அப்படித்தானே இதா இருப்பேன். ஏதா இருப்பேன். ஊர்ல இருந்து வரும்போது காரை நிக்காம போசுனீங்களே, அப்ப நான் ஏதா இருப்பேன். அதுக்காக கதவை சாப்பிட்டியா? வலிக்கு பிடியா? சரி, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. வாய் குந்து. நம்ம 2 பேர் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசுவோம். யாருது விலாவரியா? லண்டன்ல போய் படிச்சு இன்னும் இந்த பட்டிக்காட்டு பாஷையை விடலைங்க. கழுதை, லண்டன்ல படிக்கிறதுக்காக தான் போறது, பாஷை விடுறதுக்காக போறேன். சமாச்சாரம் தெரியுமா? உனக்கு நமக்கு இது ஊர்ல உள்ள ஜோசிக்காரனை பூரா எடுத்துக்கிட்டு வந்து அம்மா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசிக்காரன் உனக்கு எனக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. நீ சொல்லு பாக்க. உங்களுக்கு எனக்கு பொருத்தம் என்னது? மொள்ள என்னையும் உள்ள அழுத்துக்காத. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாசமா போச்சு. ஜோசியத்துக்கு ஜோசியமா? அடியாயா, உனக்கு எனக்கும் பொருத்தம் எப்படியோ எங்க அம்மாவுக்கு உனக்கும் பொருத்தம் கணக்கச்சிதமா இருக்கு. மாமியாள் மருமகளும் சேர்ந்து 9 கிரகத்தோட எண்ணெய் 10வது கிரகமாக்கி சுத்தி விட்டுருவீங்க போல இருக்க. நீ போய் சமயக்கட்டுக்குள்ள பூந்துக்க, நான் போயிட்டு வர்றேன். ஏய், மறுபடியும் நான் வரும்போது கதவை மூடி வச்சிருந்த தட்டி தட்டி என் கையை ஒடிஞ்சு போயிடும். ஆமா, நீங்க இந்த கதவு சாத்திருக்கிறத பத்தி கவலைப்படுறீங்க. போதுமா? எவ்வளவு சாப்பிடுறது? என்னது சாப்பிட்டீங்க? அப்படி சாப்பிடுங்கப்பா. அப்பா, அத்தை வர்றாங்கப்பா. வாங்க வாங்க. வாங்க தங்கச்சியம்மா, உட்காருங்க. உட்காருங்க. இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம், நல்ல சூடா இருக்குதே. உங்களுக்கு கொத்தமல்லி துவையல்னா ரொம்ப பிடிக்குமே, ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாமா, ஒன்னாவது சாப்பிட்டுதான் தீரணும். வள்ளி, ஏம்மா ரொம்ப வற்புறுத்துற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலைத்தானே உங்க அத்தை வாழ்நாள் பூராவும் சாப்பிட்டாகணும். இல்லண்ணா. என்ன இல்ல? சொல்லுங்க தங்கச்சி அம்மா, என்ன இல்லைன்னு சொல்ல வந்தீங்க?
வாழ்நாள் பூரா வள்ளி கையால் சாப்பிட நான் கொடுத்து வைக்கலன்னா. என்ன அப்படி? அது மட்டும் இல்லைன்னா இந்த வைரச்சிலைய வாழ்க்கை துணைவியாடிய என் பிள்ளையும் கொடுத்து வைக்கலன்னா கொடுத்து வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? இத சொல்றது நீங்க தானா? இத கேட்டுக்கிட்டு உயிரோட நிக்கிறது நான் தானா? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. வள்ளி, நீ கொஞ்சம் இரும்மா. தங்கச்சி அம்மா, உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்க என்கிட்ட சொல்ல வந்தது அநேகமா சொல்லி முடிச்சிட்டுங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட இது எதுவுமே கிடையாது. ஆனாலும் வள்ளிக்கு தகப்பனுங்கிற முறையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது உங்க பிள்ளை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? அதை மட்டும் சொல்லிடுங்க, என் மனசு நிம்மதிடு. சத்தியமா சொல்றேன்னா வேற எந்த காரணமும் இல்லை. 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்படி சொல்லிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. வேற என்னதாம்மா சொன்னா? எப்படி நான் சொல்லுவேன்? நீங்களாவா சொல்றீங்க? அந்த ஜோசியன் சொன்னதெல்லாம் அதை மட்டும் சொல்லிடுங்க போதும். வள்ளிக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையா? கல்யாணமான 1 வருஷத்துல என் செல்வம் இறந்து போயிடுவாங்க. வள்ளி, வள்ளி, அண்ணா, அண்ணா, என்னென்ன இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னமா பண்ண முடியும்? என்ன போல ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் விஷயம். உங்களை போல நம்பிக்கை உள்ளவங்க அழுதுதான் தீரணும். நீங்க அழாதுங்கம்மான்னு நான் சொல்லலாம். ஆனா ஜோசியத்தையே நம்பாதுங்கன்னு வள்ளிக்கு தகப்பனா இருந்துகிட்டு இந்த நிலைமையில நான் சொல்லலாமா? என்ன போல உள்ளவங்களே ஜோசியத்தை நம்ப வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதை போலவே உங்களை போல உள்ளவங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை அசைக்க வைக்கிறதும் அவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்திலையும் என் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளிக்கும் செல்வத்துக்கும் உடனடியா திருமணத்தை முடிச்சு வச்சு அவங்க 2 பேரையும் உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கன்னு உங்க நவகிரகங்களுக்கு சவால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறதா. ஆனா இனிமே நீங்களா துணிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் மட்டும் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்? உங்களே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற பைத்தியமும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. இந்த கல்யாணம் நடந்தா உங்க நவகிரகங்கள் செல்வத்தை கொள்ளுதோ என்னமோ, ஆனா 1 வருஷத்துல என் புள்ள போயிடுவானேங்கிற பயத்தினால நீங்க முதல்ல போயிடுவாங்க. ஆக என் ஜோசியப்படி இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரு க்ளோஸ். அதுக்கு காரணமா என் பொண்ணை ஆளாக்க நான் தயாரா இல்லையம்மா. இதம்மா மறுபடியும் சொல்றேன், ஜோசியத்தை கண்டு நான் பயப்படல. ஜோசியத்தின் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கண்டுதான் நான் பயப்படுறேன். ஆக இந்த கல்யாணம் வேண்டாம், விட்டுடுங்க. முடிவா என்னன்னா சொல்றீங்க? நான் தான் கையை கழுவிட்டேனம்மா. முதல்லயே கழுவிருக்கணும், கொஞ்சம் காய விட்டேன். இட்லி சாப்பிட்டேன்ல, அதை சொல்றேன்மா. வள்ளி, நீ என்னம்மா சொல்ற? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்பாவும் சேர்ந்து சம்மதிச்சாலும் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்லை. என் தங்கமே, நீ இந்த பதிலைத்தான் சொல்வேன்னு நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். ஆனா நீ கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒன்ன உன்கிட்ட கேட்க போறேன். செய்வியா? சொல்லுங்க. முதல்ல செய்வேன்னு சொல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லம்மா. என்னத்த நீங்க என் உயிரோட உயிரா கலந்து போன உங்க மகனையே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன இந்த வாய் எதை சொல்லாது? செல்வத்தின் குணம் உனக்கு நல்லா தெரியும். ஜோசியத்தினாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்ப மாட்டான், நம்ம முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டான். யார் மூலமாகும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த விஷயம் எங்கிட்ட இருந்து அவருக்கு போகாது. அது மட்டும் போராதம்மா. என்ன செய்யணும்? அவன் உனக்கு பிடிக்கலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடணும். அம்மா, இந்த விஷயத்துலதான் அவனுடைய உயிரே அடங்கியிருக்கு.
நீங்க சொன்னபடியே சொல்றேன். என்னப்பா நான் சரிம்மா, ரொம்ப சரி.